அகர்வால் கண் ஹாஸ்பிட்டல் பெரிய கான்ஃபரன்ஸ் நடக்கிறது இங்க. நம்ம பேர் சொல்றது ரெட்டிகான். இப்போ ரெட்டினா என்ன இருக்கு, நம்ம கேமரால ஒரு ஃபிலிம் இருக்கு. அதே ஃபிலிம்ல தான் நான் நீங்க போட்டோ எடுத்துட்டு ஸ்டூடியோ கிட்ட அனுப்பிச்சிருது. அப்படிதான் நம்ம கண்ணில் ஒரு ஃபிலிம் இருக்கு, அதே பேர் சொல்றது ரெட்டினா. அதே நம்ம பெஸ்ட் ஸ்டூடியோ கிட்ட அனுப்பிச்சிருது பிரெயின். ஆட்டோமேட்டிக்லி டெவலப் ஆகுது. இப்போ நம்ம கண்ட்ரி இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த டயபெட்டிக் கேபிட்டல்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். இட் இஸ் நாட் அ குட் சைன். பிகாஸ் இன் இந்தியா நம்ம எல்லா பேர் இன்க்ளூடிங் மீ ஸ்வீட்ஸ் சாப்பிட்றது. திஸ் ஃபெஸ்டிவல் தட் ஃபெஸ்டிவல் இல்லை பர்த்டே நம்ம நல்லா ஸ்வீட்ஸ் சாப்பிட்றது. இப்போ யார் டயபெட்டிக் இருக்குது, ப்ராப்ளம் இருக்கு, கண்ணில் ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வாட் வி டெல் தெம் இஸ் go to a diabetologist and go to an eye doctor. கண் டாக்டர் இமிடியட்லி பிடிக்கிறது இங்க எங்க ப்ளீடிங் வருது, லேசர் போட்டு ட்ரீட் பண்ணலாம். அதர்வைஸ் நம்ம ஆப்ரேஷன் பண்ணிட்டு ரத்தம் எடுத்துட்டு கரெக்ட் பண்ணணும். another technique இதை கான்ஃபரன்ஸ்ல நம்ம காமிக்கிறது called pinhole pupilloplasty. இப்போ யாருக்கும் அடிபடுறது, நம்ம கண் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். now please understand, for the first time in the world இப்போ நம்ம ஆல்டர்னேட் இருக்கு. ஏன், சப்போஸ் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்றத பேஷண்ட்க்கோ 5 years 6 years மறந்து போடணும், ரிஜெக்ஷன் வரலாம். இதை பின்ஹோல் பியூப்பிள்பிளாஸ்டில அட்வான்டேஜ் என்ன இருக்கு, பேஷண்ட்ஸ் only draws for 4 weeks, no rejection. This is what we are teaching here. And also நம்ம கம் போட்டு இப்படி லென்ஸ் ஃபிக்ஸ் பண்றது. இப்போ யார்கிட்ட பாம் பிளாஸ்ட் இருக்கு, சொந்தக்காரர்களை கல்யாணம் பண்றது, குழந்தை லென்ஸ் ஆடுறது, இது எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம உள்ள லென்ஸ் போட்டு ஒரு க்ளூட் ஆயில் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்றது. டாக்டர் சௌந்தரி இங்கே ஹெடிங் அவர் ஹாஸ்பிட்டல் இன் அகர்வால் மெயின். அங்கே பக்கத்தில் டாக்டர் மனோஜ் கத்ரி ஹெடிங் த ரெட்டினா டிபார்ட்மெண்ட். டாக்டர் அஸ்வின் ஹியர் on my right is the director of the Agarwal group, and heading the whole retina group globally for India, Dr. Natarajan, who's Padma Shri and the top leading retina doctor in the world. Dr. Soundri. ஸோ இந்த ரெட்டிகான் கான்ஃபரன்ஸில் நம்ம விழித்திரையில் உள்ள பிரச்சனைகள் பற்றியும் அதுக்கு உண்டான தீர்வுகள் பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். இதில் சர்ஜரி, இன்ஜெக்ஷன்ஸ், லேசர், இதை பற்றியெல்லாம் நம்ம நிறைய டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுறோம். இந்த விழித்திரை கான்ஃபரன்ஸில் அது மட்டும் இல்லாமல் வி ஹாவ் அ வெட் லேப். வெட் லேப்ன்றது நம்ம செயல்முறையில் எப்படி சர்ஜரி பண்ணணும் அப்படின்றத கோத் சைடில் நம்ம கற்றுக் கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நம்ம பட்டிங் டாக்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு என்னென்ன புதுவிதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது, அவங்க அதை இதில் இந்த ரெட்டினா கான்ஃபரன்ஸில் கற்றுக்க முடியும். டாக்டர் மனோஜ் கத்ரி இப்போ பிபிபி பற்றி பேசுவாங்க. டாக்டர் மனோஜ் கத்ரி will explain to us what pinhole pupillasty is. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம ரெட்டினா பற்றி கற்றுக்கிறோம். ரெட்டினாவில் நம்ம எல்லா டிசார்டர்ஸ் இது கவர் பண்ணுறோம். இதை குழந்தை ஏஜ் குரூப்பில் ஸ்டார்ட் ஆகிட்டு நம்ம பீடியாட்ரிக் டிட்டாச்மெண்ட் சொல்கிறோம். அது குழந்தையோட டிட்டாச்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் அடல்ட்லேயே இந்த வியாதி ஏஜ் ரிலேட்டட் வரலாம், இல்லை டயபெட்டிக் ரெட்டினோபதி வரலாம், அந்த மாதிரி கவர் பண்ணுறோம். மூணாவது நம்ம வேர்ல்டில் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இனோவேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது பேர் சொல்கிறோம் பின்ஹோல் பியூப்பிலோபிளாஸ்டி. பின்ஹோல் பியூப்பிலோபிளாஸ்டி அது சிம்பிள் டர்ம்ஸில் சொல்கிறது இது நம்ம லென்ஸோட பாப்பா அதோட சைஸ் கம்மி பண்ணுது. அது இதுக்கு கம்மி பண்ணுறோன்னா, அது கம்மி பண்ணனா நம்ம ஃபோக்கஸ் லைட் கண்ணு உள்ளே போகுது. அது ஃபோக்கஸ் லைட் கண்ணு உள்ளே போயிட்டு விடி தெரியாத ஸ்டக் ஆயிடுச்சுன்னா நம்ம விஷுவல் இம்ப்ரூவ் ஆகும். அது இல்லை, அது பண்ணிட்டு நம்ம நிறைய பேருக்கு கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட் அந்த சர்ஜரி பண்ண முடியாது. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அது கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட் நம்ம அவாய்ட் பண்ணதுக்கு தான் இதே டெக்னிக் நம்ம டிவைஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு உங்களுக்கு புது வீடியோ கூட காமிச்சிரும் அது இனாகுரேஷன் டைமில். பட் அதுக்கு இது மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம விடி தெரியா கார்னியா இது கருவிடி கார்னியா டச்சே பண்ணக்கூடாது அது சர்ஜரியில். மூணாவது அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த சர்ஜரி இன்னொரு ஜர்னல் ஆஃப் யார் வேணும்னா பண்ணிக்கலாம். இது கார்னியா டிரான்ஸ்பிளான்ட் கருவிடி மாற்றணும்னா அதுக்கு நம்ம ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் தான் வேணும். அது சலியா சென்டர்ஸ்ல தான் பண்ண முடியும். இந்தியாவிலே இல்லை வேர்ல்டு கூட பார்த்தீங்கன்னா சலியா சென்டர்ஸ்ல தான் பண்ண முடியும். பட் இந்த பிபிபி டெக்னிக் நம்ம இந்த ஜெனரல் டாக்டர் கூட ஒரு சின்ன ஸ்டெப்ல கத்திட்டு அதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. அது எல்லாமே ஒரு வீடியோ பேஸ்ட் ப்ரோக்ராம் கூட வச்சிருக்கோம். அது உங்களுக்கு இனாகரேஷன் டைம்ல காமிக்கும்.
இப்போ எங்க பக்கத்துல இருக்க டாக்டர் அஸ்வின் அகர்வால் ஹூஸ் an எக்ஸ்பர்ட் ஆன் க்ளூட் ஐவல். நான் சொல்றேன் கம் போட்டு எப்படி லென்ஸ் ஃபிக்ஸ் பண்றது. Very important is the glued eye. What we're trying to do is the lens. Sometimes we cannot have a bag. The bag normal alla perke irukku. Normally na lens bag la podrom. But sometimes the bag damage ஆயிடுது because of injury, congenital condition. எதுமே இருக்கு. The bag will be weak. In the weak bag la we can implant the lens by using glue. That's important. That is what we're trying to teach with glued eye. But important இருக்கு இது இங்க மீடியால இருக்கு. There is organizer of the conference, there's doctors. இன்ன ரோல் இருக்கு. எல்லா பேருக்கும் ஒரு ரோல் இருக்கு. Organizer of the conference, what are they trying to bring? They are taking the doctors' innovation. Doctors எல்லாம் innovating பண்றாங்க. The innovation க்கு inform பண்ணும் patient. So the organizers of the conference come together and bring this innovation through teaching. Through teaching it to doctors. Media helps by putting this out there in the public, in the audience. So thank you very much, all of you, for actually bringing this to the audience. That is the most important role, and that's what the three of us are doing together. And next to me here is Dr. Natarajan, who is the leading retina doctor global world. Dr. Natarajan, could you சொல்ல ideas? இது வந்து நம்ம இந்த மாதிரி ரெட்டினா கான்ஃபரன்ஸ் உலகத்திலே Loudly. முதல்ல பண்ணுறது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். Loudly. 16வது ரெட்டினா கான்ஃபரன்ஸ் பண்ணுறாங்க. வெளித்திரையில தான் நம்ம எதுவுமே பார்க்க முடியாது. சினிமா பார்க்குறதோ இல்லை ஃபோட்டோ எடுக்கிறதோ. அதனால் பப்ளிக்கு வேண்டுகோள் என்ன, டயபெட்டிஸ் இருந்ததுன்னா முதல்ல எவ்ரி இயருமே ரெட்டினா செக் பண்ணணும். பட் மக்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, எனக்கு கண்ணில் ப்ராப்ளமே இல்லையே, நான் எதுக்கு போய் செக் பண்ணணும். நீங்கள் ராக்கெட் ஜூஜினோட கேள்விப்பட்டிருக்கீங்க. அவர் 45,000 கோடி விட்டு போனார். பட் ஆனால் டயபெட்டிஸ்னால ஒரு 58 வயசுல இறந்து போயிருக்கு. ஸோ என்னுடைய இது அகர்வால் குரூப்பில் 300 ஹாஸ்பிட்டல் இருக்குது. எல்லா பேஷண்ட்டுக்கும் 35 வயசுலேருந்து பிளட் சுகர் டெஸ்ட் பண்ணணும். பிளட் சுகர் ஜாஸ்தியாக இருந்தால் கண்ணில் ப்ராப்ளம் இருக்குதோ, கம்ப்ளைண்ட் இருக்குதோ இல்லையோ, ஐ டாக்டருக்கு போகணும். அவங்க வந்து எந்த டாக்டர் வேணால் போகலாம். எங்ககிட்ட தான் வரணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இந்தியாவில் வந்து 10 கோடி மக்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது. அது 5.5 கோடி மக்கள் வந்து டயபெட்டிஸ்க்கு பிளட் டெஸ்ட்டே பண்ணுறதில்ல. அதனால் இங்கே அகர்வால்லையும் ஐகேர் ரிசர்ச் சென்டருக்கு, பாம்பேலையும் ஃபவுண்டேஷன் வழியாக எல்லா ஸ்லம்ஸ்லேயும் ஃப்ரீயாக பிளட் டெஸ்ட்டும் பண்ணுறோம், ரெட்டினா செக்கப்பும் பண்ணுறோம். அதை தான் எல்லா ஹோல் வேர்ல்டுலேயும் சொல்லிக் கொடுக்குறதுக்காக நான் போயிட்டுருக்கேன். 6 கான்டினென்ட்டும் போய் டீச் பண்ணிக்கிறோம். ஸோ மொபைல்லேயே ரெட்டினா ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ தட் வீட்டுக்கு எல்லா இடத்துலையும் போய் ஃபோட்டோ எடுத்து அமிச்சா ஏஐ யூஸ் பண்ணி எந்த பேஷண்ட்டுக்கு ரெட்டினா இருக்கோ அவங்க மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து லேட் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். எங்கே வேணால் போகலாம். கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாக பண்ணுறாங்க, முனிசிபலில் ஃப்ரீயாக பண்ணுறாங்க. இது ப்ரைவேட்டும் அதனால சார்ஜ் இருக்கும். பட் மெயின் என்னென்னா, நம்ம இந்தியா வந்து 40 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் அவங்க ஹெல்த்தியாக இருந்தாங்கன்னா அவங்க குடும்பத்தையும் பார்த்துக்க முடியும். வேர்ல்டு எக்கானமியில் வில் பி தி சூப்பர் பவர் இன் தி நெக்ஸ்ட் 20 years. ஸோ பேசிக்லி இப்போ நான் ஐடியா என்ன சொல்றது, அகர்வால் கான் ஹாஸ்பிட்டல்ல 300 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. திஸ் இயர் வி ஆர் ஓப்பனிங் 75 more. That means every week 1.5 to 2 hospitals will be opening. The moral end le the Reticon conference le 1,000+ delegates have come from Kashmir to Kanyakumari. Idile நம்ம diabetes பத்தி இப்படி ட்ரீட் பண்ற ப்ராப்ளம்ஸ் ரெட்டினால ட்ரீட் ஆகுது. And latest techniques like pinhole pupilloplasty and glued IOL, we are teaching people here. Thank you very much.